Jesus, not only is he the faithful witness, not only is he the firstborn of the dead, he is the ruler of kings on earth. There is no king, there is no devil, there is no antichrist who can stand against Jesus Christ. He is triumphant. He is the ruler of the kings of the earth. No reason to fear death if your trust is in Christ. He has gone ahead of you. He has conquered death. He's taken out the sting of death. Death itself can't harm you. No need to fear. No, it's not going into the unknown. Jesus never ever asks us to go anywhere where he himself has not first been. And he has gone into the darkness of death, died our death, risen from the dead, and is alive. And if you trust him, the one who is the resurrection and the life, his promise is you will not die, but you will live forever. Isn't that magnificent? Jesus is alive forevermore. You have nothing to fear. Therefore, live for Christ. Shine for Christ. And if you don't know him, trust him with all of your heart. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். உங்கள் யாவரையும் கூட அலைஃப் ஃபாரெவர் வர்ஷிப் சென்டருக்குள்ளாக அன்போடு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய ஆராதனை உங்களுக்கும் குடும்பத்திற்கும் உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கர்த்தரோடு ஒரு நெருங்கிய உறவாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. தயவுசெய்து நாம் அனைவரும் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்துவோம். ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். ஆவியானவரே, நீர் தாமே எங்களை நடத்தும்படியா இதோ இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவருடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படட்டும். தேவ வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக பாயட்டும். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உடைத்து போடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலுமே தொழுது கொள்ளுகையிலேப்பா, உடைய ஜனங்கள் சரீரத்தில் சுகத்தையும் மனதில் நிம்மதியையும், ஒவ்வொரு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமான சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாகவும் சாதகமாகவும் மாற்றப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றை பார்க்கலும் ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவு பலப்பட ஆண்டவரை இன்னும் ஓங்கி வளர தேவன் கிருபை செய்வீராக. தாழ்மையோடு உடைய கரத்தில் அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் அனைவரும் இணைந்து சில பாடல்களை பாடுவோம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம்.
பணிந்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நாளில் கண்மணிப்போம், காத்த தேவனை துதித்திடுவோம். கடந்த நாளில் கண்மணிப்போம், காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நாமம் ஓங்கி படர, தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமம் ஓங்கி படர, தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சுதரா சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ சுதரா சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே இயேசுவை பணிந்திடுவோம். ஹல்லேலூயா.
தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடி ஆவலாயும் மண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து சூடினும். யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கித்தி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே
தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். ஆனந்தமாய் சித்தை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறிப் போயிடும். ஆனந்தமாய் சித்தை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறிப் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் மகிழ்வுறு காலத்திலும் நான் மறுவியும்மை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. மரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைத்து செய்யும் அன்பின் தூதனாக செய்யும். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமாக வன் சிலுவை
தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகித்தாலும் சொர்ந்து போகாமல் உன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகித்தாலும் சொர்ந்து போகாமல் உன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கித்தாலும் மயங்கிடாமல் உன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கித்தாலும் மயங்கிடாமல் செல்லவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. நாளிலுமே இந்நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே.
ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதும். அனைவரும் சேர்ந்து சொல்வோமா? இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே நாளிலுமே இந்நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே நாளிலுமே இந்நிலையிலுமே எந்தன் வாழ்வினிலே இயேசு போதுமே எனக்கு இயேசு போதுமே எனக்கு இயேசு போதுமே. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை.
மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ஹalleluya. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர். Oh, thou art holy. Yes, Lord, நீர் பரிசுத்தர். உமக்கு நன்றி. அனைவரும் இணைந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? அவருடைய நாமம் ஆல்பா அண்ட் ஒமேகா. அவருடைய நாமம் அவர் முதன்மையுமானவர், அவர் கடைசியுமானவர். அவரே எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய கர்த்தருக்கு ஆயிரம் ஆயிரமான நாமங்கள் உண்டு, கோடான கோடி நாமங்கள் உண்டு. அந்த நாமங்களை எண்ணி அவரை நாம் துதிக்க துதிக்க அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்கிறதா இருக்கிறது. ஆமாம் பிரியமான தேவ ஜனமே, துதிகள் இருக்கிற இடத்துல கர்த்தர் வாசம் செய்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் 7 குத்து விளக்கின் நடுவிலே அவர் சஞ்சரிக்கிற தேவன், அவர் உலாவுகிற தேவன். இந்த நாளிலேயும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும், நம்முடைய குடும்பத்திலையும், நம்முடைய சபையிலையும், நம்முடைய தேசத்திலையும் தேவன் அவர் உலாவும்படியாய் அவர் விரும்புகின்றார். அவர் எல்லாவற்றையும் ஆட்கொண்டு நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அனைவரும் கர்த்தரை துதிப்போமா? ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹalleluya. நமக்கு இருக்கிற எல்லா விதமான ஐயங்களையும், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் இயேசுவின் பாதத்தின் அண்டையிலே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பினோம் ஒரு நாளிலும் அவர்கள் மாள்கிறதில்லை. நாம் ஜீவனுள்ள தேவனை நம்பியிருக்கிறோம், அவரை நாம் விசுவாசித்திருக்கிறோம். நம்முடைய சுமைகளை அவருடைய பாதத்தினிடத்தில் வைத்து அவர் மீது விசுவாசம் வைத்து, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து நாம் நடப்போமானால் கர்த்தர் நம்மை வெற்றியின் வாழ்க்கைக்குள்ளாக நடத்தவர் போதுமானவராயிருக்கிறார். ஹalleluya. இந்த நேரத்தில் உங்களிலே சிலர் வேதனையோடும் கண்ணீரோடும் ஒரு அவல நிலையிலே காணப்படலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், வானத்திலேயும் பூமியிலேயும் சர்வ அதிகாரம் படைத்தவர், அவருக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொள்கிற யாவர் மீதும் அவர் நற்காரியங்களையும் நற்கிரியைகளையும் அவர் ஆரம்பிக்கிறவராயிருக்கிறார். ஹalleluya, ஓ ஹalleluya. உம்மை துதிக்கிறோம். அலைகடல் நடுவினிலே ஆழ்ந்து போகின்றாயோ, அலைகடல் நடுவினிலே
கரை சேர்க்கும் துணையவரே, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாதர் சமூகத்திலே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள் மீட்பர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராலும் இயேசு உண்டு, பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராலும் இயேசு உண்டு, பதராதே மனமே. வேதம் சொல்லுகிறது, ஒரு காசுக்கு 2 குருவிகள் விற்கப்படுகிறது. நீங்கள் அவைகளை பார்க்கலும் பெரியவர்கள் அல்லவா, கர்த்தர் சொல்லி விலையேறி பெற்றவர்கள் அல்லவா. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய தலைமையில் இருக்கிற ஒரு முடியும் கூட கீழே விழுகிறதில்லை. கர்த்தர் அவ்வளவாய் கருத்தாய் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அவர் எப்படி உன்னை மறப்பார்? வேதத்தில் அவர் சொல்லும் பொழுது, எப்ராயிமே நான் எப்படி உன்னை மறப்பேன், இஸ்ரவேலே நான் எப்படி உன்னை கைவிடுவேன். அவர் அநாதி ஸ்நேகத்தினாலே நம்மை இழுத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஆமாம், அவர் அநாதி ஸ்நேகத்தினாலே நம்மை அரவணைத்து நம்மை அவருடைய உள்ள கைகளிலே மறைத்து நம்மை கரை சேர்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை என்னப்பாவுக்கே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிதான நாமத்தினாலே மற்றொரு விசை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார். அவர் இனியும் நம்மை பாதுகாப்பார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. அவருடைய வருகைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். வேதம் உள்ளோர் எங்களோடு இணைந்து மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதற்கொண்டு 22ஆம் வசனம் வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதற்கொண்டு 22ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலையில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சொரூபமும் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியின் மீது அவர் மனிதனாய் சரீரத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் அநேக முறை அநேகரால் அவர் பரீட்சிக்கப்பட்டார், சோதிக்கப்பட்டார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கை முறையும் அவருடைய பேச்சும் அவருடைய எல்லா விதமான உபதேசங்களும் பக்திக்கு உட்பட்டவைகளாகவும் ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கையையும் பரலோகத்தின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாகவும் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆகவே அவருடைய வாழ்க்கை அந்நாட்களிலே வாழ்ந்ததான மதத்தினருக்கு மிகவும் ஒரு சவாலாய் அமைந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் போதிக்கிற வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கும் அவர்களுடைய போதனைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசமானது காணப்பட்டது. நன்றாய் கவனிக்க வேண்டும் வேத வசனத்தை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் ஒரு நாளிலே பரிசேயரும் இந்த ஏரோதியரும் இயேசுவை வார்த்தைகளினாலே பேச்சில் அவரை அகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தேடினார்கள். ஏதாகிலும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், அவரை சிக்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் வகை தேடினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஏதாகிலும் ஒரு குறை உண்டு என்று எந்த மனிதன் தேடினாலும் அவருக்குள்ளாக எந்த குறையையும் மனிதனால் காண முடியாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பரிசுத்தராயிருக்கிறார். மேல் இருக்கிற உலகத்திலேயும் இந்த பூமியிலேயும் பூமிக்கு கீழே இருக்கிற பாதாளத்திலேயும் கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு குறை உண்டு என்பதோ அவரை ஏதோ ஒரு இடத்துல அகப்படுத்தக்கூடும் என்பதோ எவராலும் ஒரு இயலாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் அவர் பரிசுத்தராயிருக்கிறார். அவருடைய பிறப்பில் பரிசுத்தம் உண்டு, அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டு, அவருடைய பேச்சில் பரிசுத்தம் உண்டு, அவருடைய மரணத்திலேயும் அவருடைய உயிர்த்தெழுதலிலேயும் கூட நீதியும் சத்தியமும் பரிசுத்தமும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஏதாகிலும் ஒரு குறை, எங்கேயாவது அவரை அகப்படுத்த வேண்டும் என்பதே பிசாசும் அவனை பின்பற்றுகிற அவனுடைய சீடர்களுடைய வேலையாக இருந்தது.
அந்நாட்களிலே எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பேற்பட்ட சோதனை இருந்ததோ அதே விதமாக இந்நாட்களிலேயும் கூட பிசாசானவனும் நமக்குள்ளாக என்னென்ன குறைகள் உண்டு, நமக்குள்ளாக என்னென்ன பாவங்கள் உண்டு, நம்ம எங்கே சிக்க வைக்கலாம், நம்ம எங்கே அகப்படுத்தலாம் என்று அவன் சுற்றித் திரிகிறான். தன்னுடைய சகோதரர் மீது அவன் பழியை சுமப்பவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசாரியர்கள் மீது அவன் பழியை சுமத்துகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மிகவும் எச்சரிக்கையாய் தேவ பிள்ளைகள் பிசாசன் விஷயத்திலேயும் அவனுடைய சீடர்கள் விஷயத்திலேயும் அவனை அனுசரிக்கிற மக்களினுடைய விஷயத்திலேயும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை என்றால் எப்பேற்பட்ட எச்சரிக்கை? அது நாம் பரிசுத்தமாய் வாழ்தல் அவசியம். பிசாசுக்கு இடம் கூடாமல் வாழ்வது மிகவும் அவசியம். அவனை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்த விஷயத்திலேயும் கூட நாம் ஒரு குறை உள்ளவர்களாய் காணப்படாமல் இருப்பது மிகுந்த அவசியமாயிருக்கிறது. இயேசு அப்படிதான் வாழ்ந்து வந்தார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை அவ்விதமாக தான் காணப்பட்டது. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, நாம் நம்மை பரிசுத்தத்தோடு பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. நாம் புறாவை போல கபடற்றவர்களாய் காணப்பட வேண்டும். பாம்பை போல மிகவும் வினாவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு இதுதானே நம்மோடு சொன்னார். ஆகவே நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு பிசாசுக்கு இடம் கொடாமல் நாம் கபடற்றவர்களாய் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 16ஆம் வசனத்திலே, அவர்கள் இயேசுவிடத்திலே வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று அவர்கள் இயேசுவிடத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். வேதம் சொல்கிறது 18ஆம் வசனத்தில், இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார். அதாவது வாயின் வார்த்தைகளே பாருங்க, இயேசு சாமியை எப்படி புகழ்றாங்க பாருங்க. நீர் சத்தியமுள்ளவர், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர், நீர் முகதாட்சியம் இல்லாதவர், நீர் பட்சபாதம் காட்டாதவர், இப்படியெல்லாம் இயேசுவை குறித்து புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய உள்ளத்திலேயோ துர்க்குணம் நிறைந்தவர்களாயிருக்கிறார்கள். மேலோட்டமாய் நன்கு மேற்பூச்சாக பேசுகிறார்கள், அவரை புகழ்வதை போல பேசுகிறார்கள். ஆனால் உள்ளத்தில் ஒரு தந்திரம் இருக்கிறது. உள்ளத்தில் இயேசுவினிடத்தில் ஏதோ ஒரு குறையை காண்பிக்க வேண்டும், எங்கேயாவது அவரை சிக்க வைக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, நாமும் கூட இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகளிலே மட்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனை புகழ்கிறவர்களாய், தேவனை துதிக்கிறவர்களாய், தேவனை குறித்து பெரிய காரியங்களை பேசுகிறவர்களாய் அல்ல, உள்ளத்தில் குணமானது நீதியுள்ள குணமாயிருக்க வேண்டும், பரிசுத்த குணமாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு குணகணங்களை நிறைந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய குணம் துர்க்குணத்திலே நிறைந்திருந்தார்கள். மக்களுக்கு முன்பதாக நீர் சத்தியமுள்ளவர், நீர் முகதாட்சியம் இல்லாதவர், நீர் நீதிபரர், நீர் சத்திய மார்க்கத்தை போதிக்கிறவர். வாயின் வார்த்தைகள் மக்களுக்கு முன்பதாக எவ்வளவு அழகாக வருகிறது. அவரை துதிக்கிறார்கள், அவரை போற்றுகிறது போல பேசுகிறார்கள். ஆனால் உள்ளத்திலே துர்க்குணம் காணப்படுகிறது. இயேசு அப்பேற்பட்டவர்களை பார்த்து மாயக்காரரே என்று அழைக்கிறார். ஹிப்போக்ரிட்டிக்கல் பீப்புள். அருமையான தேவ ஜனமே, நாம் வாயின் வார்த்தைகளினாலே மட்டும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் அல்ல, அவரை குறித்து மேன்மையாக 4 பேருக்கு நடுவே அவரை குறித்து நாம் உரத்த சத்தமாய் பேசுவதல்ல. கர்த்தர் இவைகளையல்ல விரும்புகிறது, கர்த்தர் உள்ளத்தை விரும்புகிறார். கர்த்தருக்கு உதடளவிலே நாம் செலுத்துகிறது இந்த போலியான வார்த்தைகள், போலியான பக்தி அவருக்கு பிடிக்காது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை உண்மையோடு துதிக்க வேண்டும் என்றும் தொழுது கொள்ள வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் கேட்டதான கேள்வி 17ஆம் வசனம், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, அது எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு 19ஆம் வசனத்திலே வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை இடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அப்பொழுது இயேசு கேட்கிறார், இந்த சுரூபமும் இந்த பணத்தின் மேல் இருக்கிறதான இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது? அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அருமையான தேவஜனமே, அந்த பணத்தின் மீது ராயனுடைய சுரூபம் இருக்கிறது. அந்த பணத்தின் மீது ராயனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட மேலெழுத்துகள் காணப்படுகிறது. அப்போது இந்த நாணயத்தில் ராயனுக்கு உட்பட்டுதானால் இதை ராயனுக்கு கொடுத்து விடுங்கள், வரி அவனுக்கு செலுத்துங்கள், அதில் என்ன தவறு இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு அழகான சத்தியத்தை நம்மோடு பேசுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற காரியம் என்ன? நம்மீது ஆளுகை செய்கிறவர்கள், இல்லையென்றால் அரசாங்கம், ஒரு ராஜ்யத்தில் நாம் அந்த ராஜ்யத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வரி செலுத்துகிறோம் என்றால் நாம் ராஜ்யத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். இல்லையென்றால் அரசாங்கத்திற்கு உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறோம் என்ற அர்த்தம். கர்த்தர் இதுதானே விரும்புகிறார். நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் வரி செலுத்துகிறோம் என்றால் அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டுகிறோம் என்ற அர்த்தம். நாம் கணக்கு காட்டும் பொழுது அதில் உண்மையை கர்த்தர் விரும்புகிறார். அதுபோல பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன? உங்களை ஆளுகை செய்கிறவர்கள், உங்களுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கத்திற்கு நீங்கள் கட்டுகிறதான அந்த வரி பணத்தின் மூலமாய் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்க. ரெஸ்பெக்ட் யுவர் கவர்மெண்ட், பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் கவர்மெண்ட், பி அக்கௌண்டபிள் டு யுவர் கவர்மெண்ட். உங்களுடைய அரசாங்கத்திற்கு நீங்கள் உண்மையான கணக்கை கொடுத்தவர்களுக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்கள். இதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா பணத்தின் மேல் யாருடைய சுரூபம் இருக்கிறதோ, யாருடைய மேலெழுத்து இருக்கிறதோ அது அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அந்த நாட்டிற்கு இல்லை, அந்த நாட்டிற்கு, அந்த அரசாங்கத்திற்கு நாம் உண்மையாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த தேசத்திற்கு, அந்த அரசாங்கத்திற்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் இக்காரியத்தை குறித்து பேசுகிறார். நாம் வேதத்தில் அவ்வப்பொழுது வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்கேயுமே கூட அரசாங்கத்தை இழிவாக பேசவில்லை. ஆளுகை செய்கிறவர்களை அவர்கள் எங்கேயுமே மட்டுப்படுத்தி பேசவில்லை. அரசாங்கத்தை குறித்தும் நம்மை ஆளுகை செய்கிற தலைவர்களை குறித்தும் ஜெபியுங்கள் என்று தேவன் அவருடைய சீடர்கள் மூலமாய் திருவள்ளம் பற்றவில்லையா? ஆகவே அருமையான தேவ ஜனமே, நாம் அரசாங்கத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். அரசாங்கத்தில் இருக்கிறதான தலைவர்களுக்காக, மந்திரிமாருக்காக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் என்பதை நாம் இந்த வேதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்க்கலாம். இன்னும் ஒரு மேற்படியான ஒரு சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அப்போ தேவனுடையது தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சொரூபம் யார் மீது இருக்கிறது? தேவனுடைய மேலெழுத்து யார் மீது இருக்கிறது? அதை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிப்போமானால் நன்றாக வசனத்தை கவனிக்கணும். பணத்தில் இருக்கிற சுரூபம், பணத்தில் இருக்கிற மேலெழுத்து யாருடையதோ அவர்களுக்கு நாம் உண்மையாய் நம்முடைய பணத்தையும் நம்முடைய வரியை செலுத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் உண்மையாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சுரூபம் எதன் மேல் இருக்கிறது? யார் மேல் இருக்கிறது? அவருடைய மேலெழுத்து எதன் மேல் இருக்கிறது? யார் மீது இருக்கிறது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவ சாயல், தேவ ரூபம் மனிதன் மீது இருக்கிறது. உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிறது. இது சிருஷ்டிக்கப்படும் பொழுதே தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு பெரிய ஸ்லாக்கியமும் ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, சிருஷ்டிப்பவருடைய ரூபம் நம் மீது இருக்கிறது. சிருஷ்டிப்பிலே நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அவருடைய ரூபம் நம்மேல் இருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 18, 19, 20 வசனங்களில், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும்
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தமல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். உங்களுடைய சரீரமும் உங்களுடைய ஆவியும் தேவனுக்கு உடையவைகளாக இருக்கிறது. ஆகவே அவைகளினால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இரண்டாவது, நாம் கர்த்தருக்கு சொந்தமாம். எப்படியாக? அவர் தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவர் கிரயத்தை செலுத்தி நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். என்ன அந்த கிரயம்? இரத்தத்தை சிந்தினார். இரத்தம் என்றால் நமக்காக அவர் உயிரையே கொடுத்தார். ஏனென்றால் இரத்தத்திலே தானே உயிர் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனுடைய விலை தேவனுடைய உயிராயிருக்கிறது, தேவனுடைய ஜீவனாயிருக்கிறது. அதுதான் உங்களுடைய விலை, என்னுடைய விலை. தேவன் அவ்வளவாக நம்மை நேசிக்கிறார். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? என் மகனே, என் மகளே, என்னுடைய சொரூபம், என்னுடைய மேலெழுத்து உன்மீது இருக்கிறது. நீ உன்னை எனக்கு கொடு, நீ உன்னை எனக்கு தா என்று கர்த்தர் நம்மை கேட்கிறார். நீ உன்னை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே அல்ல, உன்னை குறித்து நீ ஒரு நாளிலே நீயும் எனக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யூ ஆர் அக்கௌண்டபிள் டு காட். ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் என்று எபிரேயர் எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கலாம். அருமையான தேவஜனம், அந்த நியாய தீர்ப்பில் ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருக்கு ஒரு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது? 13ஆம் வசனத்தில், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமாம் பிரியமான தேவஜனமே, ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு மனிதனும் அவன் 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 பிறந்தவனாயிருந்தாலும் இரண்டாம் பிறப்பு பெற்றவனாயிருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் he should give an account of himself to the Lord. சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் இரண்டாம் ஜன்மமாகிய இரண்டாம் பிறப்பாகிய பாவ மன்னிப்பு நிமித்தமாக ரட்சிக்கப்பட்ட மனிதன் கர்த்தருக்கு ஒரு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். யாருமே தப்ப முடியாது. நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய கணக்கை குறித்து கர்த்தர் அவர் அதை பார்த்து அந்த நாளிலே நம்மை யார் என்பதை அவர் அந்த நாளில் நம்மை குறித்து அவர் சாட்சி கொடுக்க போகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். எவ்வளவு ஆயுசு நாட்களை கொடுத்தாரோ அவருடைய ஆயுசு நாட்கள் எல்லாவற்றை குறித்து கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுசு நாட்களை குறித்து மட்டுமே அல்ல, ஒரு மனிதன் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாயின் வார்த்தைகளை குறித்து அவன் கணக்கு கொடுக்கணும். அவருடைய கிரியைகளை குறித்து அவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். தேவன் அவனுடைய வாழ்க்கையில கொடுத்த ஆசீர்வாதங்களாகிய மனிதர்கள், தேவனுடைய வாழ்க்கையில கொடுத்த ஆசீர்வாதங்களாகிய பொருட்கள், ஆசீர்வாதங்கள், இவை எல்லாவற்றை குறித்து கர்த்தருக்கு ஒரு நாளில் அவன் கணக்கு கொடுக்கணும். மறுபடியும் சொல்லட்டுமா? மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் குறித்து, the time that was given unto him, the lifespan that God has given him, he is an account of that. இரண்டாவது, மனிதன் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே பேசிய ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் கர்த்தருக்கு அவன் கணக்கு கொடுக்கணும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு கிரியைகளை குறித்து அவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். நான்காவதாக, ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களிலே மனிதர்கள் இருக்கலாம், அந்த ஆசீர்வாதங்களிலே பொருட்கள் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், ஆஸ்திகள், அந்தஸ்துகள் இருக்கலாம், வேலைகள், உத்தியோகங்கள், என்னென்னவோ இருக்கலாம், வியாபாரங்கள். கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நாளில் நாம் கணக்கு காண்பிக்க வேண்டும். அந்த கணக்கில் கர்த்தர் உன்னை உண்மையுள்ளவன் என்று அழைப்பாரா? என் தாசன் உண்மையுள்ளவன், என் வீட்டிலெல்லாம் இவன் உண்மையுள்ளவன் என்று மோசை குறித்து சொன்னாரே, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அப்பேற்பட்ட ஒரு சாட்சி சொல்லுவாரா? நாம் கர்த்தரிடத்தில் ஒரு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
அந்த கணக்கில் நாம் உத்தமர்களாய் காணப்படுவோமா? தாவீதை குறித்து என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றுவன் என்று சொன்னாரே, யோபை பார்த்து இவன் உத்தமன் என்று சொன்னாரே, நாம் கர்த்தரிடத்தில் நிற்கும் பொழுது நம்ம பேர்பட்ட ஒரு சாட்சியை பெற முடியுமா? என் புறாவோ என் மனவாளியோ ஒருத்தியே, அவள் எந்த விதமான பாவம் இல்லாதவள் என்று வேதத்திலே அவர் சபையை குறித்து பேசினார். அப்பேற்பட்ட ஒரு நற்சாட்சியை நாம் பெற முடியுமா? என் புறாவோ அவள் உத்தமி என்று சொன்னாரே, அப்பேற்பட்ட ஒரு சாட்சியை நாம் பெற முடியுமா? கர்த்தர் இதை நம்மிடத்தில் விரும்புகிறார். நாம் எப்பேற்பட்ட ஒரு சாட்சியை கர்த்தரிடத்தில் பெறப்போகிறோம்? அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வருகை சமீபம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். பாருங்க, ஒரு பக்கத்தில் பிசாசும் அவனுக்கு உட்பட்டவர்கள் எங்கே குறைகளை குற்றங்களை கண்டுபிடிக்கலாம், எங்கே அகப்படுத்தலாம் என்று வகை தேடுகிறார்கள். ஒரு புறத்திலே மக்கள், உள்ளத்திலே ஒன்று, வெளியிலே மற்றொன்று. இதெல்லாவற்றை குறித்து கர்த்தர் ஒரு நாளிலே உன்னை ஒரு நாளிலே கணக்கு கேட்க போகிறார். அந்த கணக்கில் நீ யாராயிருப்பாய்? உத்தமனாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரிசுத்தமுள்ளவனாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு நீதிமானாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு யதார்த்தவாதி, ஒரு உத்தமனாய், ஒரு புறாவை போன்றுதான, ஒரு ஆடை போன்றுதான, செம்மறி ஆடை போன்றுதான ஒரு சுபாவம் உள்ளவனாய், உன்னுடைய குணகணங்களில் கிறிஸ்துவை காண்பிக்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அருமையான தேவ ஜனமே, கணக்கு நாம் ஒரு நாளிலே கர்த்தருக்கு காண்பிக்க வேண்டும். அந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு கணக்கு காண்பிக்கும் பொழுது நல்ல பரிசையும் நல்ல சாட்சியும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வசனத்தை நாம் சிந்திப்போமா, யோசிப்போமா, அதன்படி நடப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஒரு பக்கத்தில் பிசாசும் அவனை பின்பற்றுகிறவர்களும் எங்களுக்குள்ளாக குறைகளை தேடுகிறார்கள். மற்றொரு புறத்தில் மக்கள் ஆண்டவரை வெளியரங்கமாய் பக்தி செய்து உள்ளத்தில் துர்குணத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள். நீ எப்படி? நான் உன்னை கணக்கு கேட்கப் போகிறேன், உன்னுடைய கணக்கு என்னவாயிருக்கும் என்று இந்த நாளிலே ஆண்டவரே நிர்திட்டமாய் எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, எங்களை குறித்து நீர் கணக்கு கேட்கும் பொழுது என்னுடைய கணக்கில் ஆண்டவரே நாங்கள் தோற்று போகிறவர்களாய் அல்ல, குறையுள்ளவர்களாய் அல்ல, உத்தமர்களாய், உண்மையுள்ளவர்களாய், நீதிபரரை உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை போல பிரகாசிக்க அந்த நாளில் ஆண்டவரே வெட்கப்படாதபடிக்கு அப்பா பிதாவே என்னுடைய பாதத்தின் மேல் விழுந்து உம்மை முத்தமிட, உம்மை துதிக்க நீர் கலிகூற எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்மையோடு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் மீது ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும். உமக்கு நெருக்கமான ஒரு பிள்ளைகளாய் மாறுவார்களாக. எல்லா புகழ்ச்சியும் உமக்கே. நம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தில் நீர் துணையாக இருப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு தேவைகளை நீர் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் நமக்கு துணையாக இருக்கிறது.